மாறன் வீரா சீரியல் ஏப்ரல் 29 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஆசாரி வந்துட்டு ஒவ்வொரு நகையும் உண்மையாக பொய்யான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கடைசியாக அந்த நகையை எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஆசாரி செக் பண்ணி பார்த்துட்டு இது சுத்தமான 916 நகை அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு வள்ளி ஷாக் ஆகுறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க ஆசாரிக்கிட்ட, இங்கே பாருங்க, எதுக்கும் நீங்கள் ஒரு தடவை மறுபடியும் செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, இங்கே பாரு, ஒரு தடவை என்ன 10 தடவை செக் பண்ணாலும் அது ஒரிஜினலாக தான் இருக்கும், நீ எதுக்கு தேவையில்லாமல் வாய விடுற அப்படின்னு. அப்போ ஆசாரி சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இந்த நகையெல்லாம் எத்தனை தடவை செக் பண்ணாலும் இது எல்லாமே ஒரிஜினல் தங்க நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ராமச்சந்திரன் நேராக எல்லாருக்கும் முன்னாடியிலையும் வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு, இங்கே பாருங்கள், இனிமே நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த நகையெல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கவே வேணாம். இது பொண்ணு வீட்டுக்காரங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, இனிமே இந்த முறை எப்பயுமே கிடையாது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. சொல்லிட்டு நேராக வீரா கிட்ட போய், வீரா, நீ ரொம்ப தைரியமானவ, அதனால தான் எல்லா விஷயத்தையுமே நீ எதிர்கொண்டு நிற்கிற அப்படின்னு. இன்னொரு பக்கம் வள்ளி சரியான குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி அது தங்க நகையாக இருக்கும், அது ஒரிஜினல் இல்லையே அப்படின்னு வள்ளி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீராவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. எப்படி இந்த நகை மாறுனுச்சு, நீ தானம்மா சொன்ன அது தங்க நகை இல்லை அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, அதான் எனக்கும் புரியலடி அப்படின்னு. அப்போ வீராவோட அம்மா அந்த நகையை பார்த்துட்டு, இந்த நகையே இல்லடி, இந்த நகை ஒன்றும் நான் எடுத்து வைக்கல, அது வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்போ வீரா கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற அப்படின்னு. அப்போ அம்மா கேட்குறாங்க, நீ மாற்றி வச்சியா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் மாற்றி வைக்கலம்மா அப்படின்னு. அந்த நேரம் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டி வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நகை எப்படி மாறுனுச்சுன்னு எனக்கு தெரியும், ராமச்சந்திரனோட மகன் இருக்காருல்ல, அவர் தான் அந்த நகையை மாற்றி வச்சாரு, நான் சந்தேகப்பட்டேன் எதுக்கு அவன் அங்கே நிற்கிறான் அப்படின்னு. அப்போ எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு தான் புரிஞ்சிச்சு, அந்த பையன்தான் தங்க நகையை மாற்றி வச்சிருக்கான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீராவும் சரி யார் அப்படின்னு கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, ராமச்சந்திரனோட மகன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வீரா அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, ராமச்சந்திரனுக்கு மொத்தம் 3 பசங்க, யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை ராகவனா இருக்கலாம் அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் போயிட்டு அவர்கிட்ட இப்போவே நன்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு நேராக போகிறாங்க. அப்போ ராகவன் யாருக்கிட்டேயே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம வீரா போயிட்டு, இது மாதிரி கண்மணிக்கு நீங்கள் இப்போயிலேருந்தே சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் எங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பீங்க, எங்கள் குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் உண்டாக்கிட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நம்ம வீரா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ ராகவன் யோசிக்கிறாரு, எதுக்காக இவங்க நம்மக்கிட்ட நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இது மாறனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வள்ளி நேராக மாறன்கிட்ட போகிறாங்க. மாறன் கிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப, உன் கழுத்தில் உள்ள செயின் எங்கடா அப்படின்னு சொல்லி மாறனை அடிக்கிறாங்க. அப்போ மாறன் கேட்குறாரு, என்ன அத்தை அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்கிறாங்க, நீ தானே நகையை மாற்றி வச்ச அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, நான் தான் மாற்றி வச்சேன், நீ அங்கே ஆசிரியை வர சொன்னப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ தான் அந்த வேலையை பண்ணியிருப்ப அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் சொல்கிறாரு, நான் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உன்னால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அவர் சவால் விடுறாரு. சீனை ஷிஃப்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம வீராவை காமிக்கிறாங்க. வீரா கண்மணி கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ கண்மணி யோசிக்கிறாங்க, இவர் ரொம்ப நல்லவர் போல, நம்ம தான் இவரை தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஜூஸை கொண்டு போய் ராகவன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ராகவன் வாங்க போகிறாரு. அப்போ டக்குன்னு வெளியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ ஒருத்தர் ஓடி சொல்கிறாரு, எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட மறுபடியும் கண்மணிக்கு அவங்க அண்ணனையும் காதலனையும் ஆக்சிடென்ட் பண்ணது ஞாபகம் வருது. அப்போ நல்ல பொண்ணா இருந்த கண்மணி டக்குன்னு வில்லியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, எப்படி அது தங்க நகை இல்லைன்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்கிறாரு, நான் கொஞ்ச நாள் தங்க நகை கடையில வேலை பார்த்தேன், நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன் எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்டு அப்படின்னு மாறன் சொல்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.